Welcome students. 12th standard students public exam 2025 கான பேப்பர் வேல்யூவேஷன் கேம்பை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களோட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் 2025ல எழுதின தமிழ் எக்ஸாமோட கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் எப்படிலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட், பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட் அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர்லாம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் எவை 2 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 கருத்து எழுதியிருந்தாலே ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம 2 மார்க்னா 2 மார்க் அளவு எழுதினா போதும், 4 மார்க்னா 4 மார்க் அளவு எழுதினா போதும்னு. அவங்கள என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா 2 கருத்துக்கள் எழுதியிருந்தால் 2 மார்க் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடையிலிருந்து 2 மார்க்ஸ் கேட்டாங்க. அதற்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பொருத்தமான வேறு விடை எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கலாம். இந்த மாதிரி ஜென்ரல் கொஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது ரைட் பண்ணியிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ரைட் பண்ணி முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், நீங்கள் ஓனாக வந்து க்ரியேட்டிவாக கூட அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூட மார்க் தர சொல்லியிருக்காங்க. எல்லா கொஷனுக்கும் அதேமாரி தான். பொருத்தமான விடை எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கலாம். மயங்கொலி சிற்கள் மனம்னா மல்லிகையின் மனம் மனத்தை கவர்ந்தது, அது மட்டும் எழுதுனா மட்டும் மார்க் தருவாங்கலாம் இல்லை. நீங்கள் வேறு சென்டென்ஸ், கரெக்டான சென்டென்ஸ் எழுதியிருந்தாலும் கரெக்டான சொற்றோடு நீங்கள் அமைச்சிருந்தால் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26, 27 அந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கலை சொல்லாக்கம் தருக, ஆர்டிஸ்ட்னா கவின் கலைஞர், சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம், அது ரைட் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்கு. அப்புறம் புணர்ச்சி விதி பொறுத்த வரைக்கும் அருங்கானம், அருமை ப்ளஸ் கானம், விதி 1 இரு போதல் எழுதிங்கன்னா 1 மார்க்கு, இனமிகள் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஏழை என அழிவழியவும் எழுதிங்கன்னா 1 மார்க்கு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு 1 மார்க்கு. சரியாக பிரித்து எழுதியிருப்பின் 1 மதிப்பெண், சரியான விதி எழுதியிருப்பின் 1 மதிப்பெண். இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியாக பிரித்து எழுதியிருப்பின் 1 மதிப்பெண் வழங்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக அதை பிரித்து, நான் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பிரிச்சிங்கனாலே இந்த புணர்ச்சி விதி தருக பகுபத உறுப்பிலக்கணம்லாம் நீங்கள் கரெக்டாக பிரித்தாலே கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதி, அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம்ல பகுதி விகுதி அதற்கு பேஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதியிருந்தாலும் 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அது விதி தப்பாக எழுதினா கூட நீங்கள் கரெக்டாக பிரிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, 1 மார்க்காச்சும் கொடுப்பாங்க. பகுபத உறுப்பிலக்கணம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாற்றி, அப்போ சாற்று கூட்டல் அதை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க், அதை பிரித்து எழுதிங்கன்னா 1 மார்க். அதுமாதிரி தொழுதனர் அதை பிரித்து எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. பகுதி விகுதி அதெல்லாம் எழுதிங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பிரிவு 2 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் இருக்க ஆன்சர் தான் ரைட் பண்ணின்னு இருக்கணும் இல்லை. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பேப்பர் தான். அது நீங்கள் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் படிச்சுட்டு உங்களோட சொந்த நடையில் தான் எழுதணும்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். விடைகள் சொந்த நடையில் தெளிவாக அமைந்து தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். நீங்கள் புக்கில் இருக்கிறதே தான் ரைட் பண்ணணும் இல்லை, விடையை நீங்கள் படித்து புரிஞ்சுட்டு உங்களோட ஜென்ரலான கான்செப்டில் எழுதினாலும் தமிழில் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ஒன்று சொல்பிழை, தொடர்பிழை, சொற்பிழை, அந்த பிழை இல்லாமல் எழுதணும், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிவு 3ல் அணிகள், அப்போ அணி இலக்கணம் நீங்கள் அதை அணி என்ன அணின்னு விளக்கி இருந்தீங்கன்னா 2 மார்க்கு, சான்று எழுதிங்கன்னா 1 மார்க்கு, பொருத்தம் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துட்டு அது அந்த அணியை எழுத சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த திருக்குறளுக்கான அணி என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு, அது அணியை இலக்கணம் விளக்கி இருந்தீங்கன்னா 2 மார்க்கு, பொருத்தம் எழுதிங்கன்னா 1 மார்க்கு, சான்று எழுதினா கூட 1 மார்க் கொடுப்பாங்க. இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்று அவங்களே திருக்குறள் கொடுத்துட்டு தான் சொன்னாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு சான்றுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இலக்கிய நயம் பாராட்டுக, மைய கருத்துக்கு 1 மார்க்கு, ஏற்புடைய நயங்கள், தொடை நயம், சொல் நயம், அணி நயம், சந்தை நயம், சுவை நயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 3 நயம் எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பாடாந்திணை, திணை விளக்கம் 2 மார்க்கு, சான்றுக்கு 1 மார்க்கு, பொருத்தத்துக்கு 1 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூதிர் பாசறை துறை,
துறை விளக்கத்துக்கு 2 மார்க்கு, சான்றுக்கு 1 மார்க்கு, பொருத்தத்துக்கு 1 மார்க்கு. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. பழமொழி விளக்கம், அந்த பழமொழியை நீங்கள் விளக்கினீங்கன்னா 1 மார்க்கு. வாழ்க்கை நிகழ்வு, அதை உங்கள் வாழ்க்கை நிகழ்வோடு நீங்கள் தொடர்பு படுத்தி நீங்கள் கதை எழுதியிருந்தீங்கன்னா அதற்கு 3 மார்க்கு. பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வினை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். வாழ்க்கை நிகழ்வினை கருத்து மட்டும் விளக்கியிருந்தால் 2 மதிப்பெண் வழங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா விளக்கியிருந்தால் 2 மதிப்பெண் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வு, அந்த அந்த பழமொழிக்கான வாழ்க்கை நிகழ்வை எழுதியிருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னுரை போட்டு தான், முன்னுரை அப்புறம் செந்தமிழ் துணை இதில் இருக்க கண்டென்ட் தான் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் முன்னுரை முடிவுரை போட்டிருந்தாலே கன்ஃபார்ம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதற்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு கொஷினாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பேப்பர் வேல்யூவேஷனை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் இருக்க மாரியே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரூஃபுக்கு வச்சுப்பாங்க. இந்த ஆன்சர்க்கே ஒரு பேசிக்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வேல்யூவேஷனை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு நம்புங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களோட நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் கரியருக்கு என்ன பண்ண போகிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அதற்கு எல்லாருமே ரெடி ஆகுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.